சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். சார் இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். நம்மளுடைய நாயகன் ரவி சார் பேசுறதுக்கான நேரம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய क्वेश्चंस இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி ப்ளீஸ். செல்ஃபி எடுக்கணுமா சார்? செல்ஃபி, போட்டோ போட்டோ செல்ஃபி எடுக்கணும். நைஸ் ட்ரை. ஓகே ஃபேன்ஸ், ஹாரிஸ் சார் வாங்க ப்ளீஸ் ஜாயின். எவ்ரிபடி எல்லாரும் அப்படியே சரிங்க. தேங்க்யூ தேங்க்யூ. இது எப்படியாவது அனுப்பிச்சு விட்டுருங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார். பேசிட்டு எல்லாமே பண்ணலாம் ஏரியா. நான் சொன்ன மாதிரி உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாங் பாத்தீங்களா, பிடிச்சிருந்துச்சா? முதல்ல நீங்க எல்லாம் வந்து சொல்றதுக்கு முன்னாடி சாண்டி மாஸ்டர் என்னை கூப்பிட்டு ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அப்ப ஆரவ் என் பையன் கூட வந்திருந்தான். அவன் பார்த்துட்டு அந்த முட்டி மூமெண்ட் சுத்தி சுத்தி ஆடுவான்ல, அப்ப எனக்கு சரியா வரல. என்னப்பா வயசாயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டான். தாங்கவே முடியல, அப்படி சொன்னது தாங்கவே முடியல. ஒரு 2 நாள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தேன். 2 நாள் கழிச்சு அதே பிராக்டிஸ்க்கு வந்தான். அதே மூமெண்ட்டை பண்ணி காமிச்சேன். கை கொடுத்துட்டு யூ டிட் இட் அப்படின்னு சொல்லி போனா. ஓ ராஜேஷ் சார், அவர் வந்து உண்மையாவே எனக்கு ஒரு பிரதர் தான் சார். இந்த இடத்துல வந்து டைட்டில் பத்தின உண்மையை சொல்லிடலாம்ல சார். நான் தான் டைட்டில் கொடுத்தேன், பிரதர் டைட்டில். நீங்க சொல்லுவீங்க நினைச்சேன் சார், நீங்க சொல்லல. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். உங்களுக்கு அடுத்த படம் டைட்டில் வேணாலும் கேளுங்க சார், நான் தரேன். என்னென்னமோ வச்சு பார்த்தோம் படம் டைட்டில். ஃபேமிலி பிலிம்ன்றதுனால ஒரு பூங்காவனம் அப்படி இப்படி என்னென்னமோ யோசிச்சு பார்த்தோம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் ஹீரோயிக்கா போலாம் அப்படின்னா, இது ஹீரோயிக்கான படம் இல்ல சார், இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அப்படின்னும். அப்ப என்னதான் வைக்கிறது பிரதர் அப்படின்னு கேட்டாரு. சார் இப்ப என்ன சொன்னீங்க? என்னதான் வைக்கிறது பிரதர். நல்லா இருக்கு சார் அப்படின்னு. என்னதான் வைக்கிறது பிரதர்னு எப்படி சார் டைட்டில் வைக்கிறது அப்படின்னு கேட்டு, சார் பிரதர் சார் அப்படின்னு. ஏன்னா எங்க டீம்ல ஒவ்வொருத்தரும் நாங்க சுந்தர் சார், ராஜேஷ் சார் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பிரதர் பிரதர் தான் கூப்பிட்டுப்போம். அதனால இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் டீம்ல கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க எல்லாருமே.